ஹாய்ங்க. ரெசார்ட் பத்தி சொல்லணும்னா, முன்ன இருக்கிற வீடியோல சொன்ன மாதிரி அது பிரைவேட்டான ஒரு வில்லா. ஸோ பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே நம்ம போய் ஜாலியா ஒரு ஒரு ஃபேமிலியா இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா அந்த மாரி போனோம்னா, நம்மளுக்கு நல்லதா ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி வந்து அந்த இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க அவுட்டோர் கிச்சனும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க வித் யுட்டென்சில்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கோ, இல்ல ஃபுட் செய்யறதுக்கோ எடுத்துட்டு போயிட்டோம்னா, நம்மளே அதையும் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் அதர்வைஸ் மார்னிங் அண்ட் நைட்டுக்குள்ள ஃபுட் வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு குடுத்துடுறாங்க. ஸோ லஞ்ச் வந்து நம்ம வெளில பார்த்துக்கணும். ஏன்னா செக்இன் செக் அவுட் வந்து 12 அப்படின்றதுனால அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டா போதும். ஸோ சூப்பரான டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாமே சாப்பிட்டுட்டு செம்மையாக டைமை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் மேலே பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாரும் சேர்ந்து லானில் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டு, அதே மாதிரி பெரியவங்கெல்லாம் போய் வாலிபால், டென்னிஸ், அங்கே இருக்கிற பிளேயர் எல்லாம் எல்லாரும் ஜாலியாக கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்படியே வந்து எங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு மேலே கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்ட்டி லைக் டான்ஸிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தம்ஷரட்ஸ் எல்லாம் விளையாண்டு அப்படி எங்கள் டைம்